Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன ரோலுக்கு இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரோலுக்கு இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த கிராஜுவேட் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர் தான் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இது வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணேன். இன்டர்ன்ஷிப்பை தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கொண்டு போய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எந்த லொகேஷனில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் தான். அதாவது நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து தான் இந்த இன்டர்னை பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், இந்த இன்டர்னுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த இன்டர்னுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்குறாங்க, ஸோ இந்த இன்டர்ன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் தேடுறது, இன்டர்ன்ஷிப் வாங்குறது ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி வேலை இன்டர்ன் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டென்ட்ல மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போகிறோம். அதாவது வீட்டிலேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி, ஒரு சர்வீஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்னுக்கு கேண்டிடேட்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும், எம்பிஏ முடிச்சு தான் வந்து ஹெச்ஆர் பண்ணுவாங்க. அதாவது எம்பிஏ செக்டர்லேயே ஹெச்ஆர் பண்ணுவாங்க. அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் தான் இது. ஸோ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிண்டோ off-campus drive 2023 for its HR intern. Sprinto drive with organizing off-campus drive candidates in any batch அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து MBA மட்டும் அப்ளை பண்ண தேவையில்ல, எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் டு அப்ளை கேண்டிடேட் ஷுட் ஹேவ் டிகிரி இன் எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கிராஜுவேட்டை வேணால் இருக்கலாம், அதாவது எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த ப்ரொஃபைல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஓகே, இது இவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்னுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லொகேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இந்த ஹெச்ஆர் இன்டர்னுக்கு வந்து நம்ம எலிஜிபிள், அதாவது ஹெச்ஆர் இன்டர்னுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம், ஓகே எந்த ஸ்ட்ரீமில் வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ச், நீங்கள் எந்த பேட்ச் அப்ளை பண்ணணும், அதாவது 2023 பேட்ச் அப்ளை பண்ணணுமா இல்லை 2022 பேட்ச் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் உங்களோட மெயிலில் வேணால் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்ப்ரிண்டோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 அப்படின்னு சொல்லிட்டு அபோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருந்திருக்கணும், கண்டிப்பாக அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஹெச்ஆர் இன்டர்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு பீப்புள் கிட்ட, கேண்டிடேட் கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கிங் கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்ட் அண்ட் ரிலையபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசல்ட் அண்ட் ஓரியன்ட் இண்டிவிஜுவல் வித் ஸ்ட்ராங் வித் எத்திக், ஒர்க் வித் எத்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எபிலிட்டி டு த்ரைவ் ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெச்ஆர் ரோலுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதெல்லாம் அவங்க பேசிக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு என்டர்பிரினர்ஷிப், அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது ஒரு டீம் லீடர், அதாவது ஒரு லீடர்ஷிப்
லீடர்ஷிப், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இதெல்லாமே வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர் ஸ்பிரிட் வித் ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸில் இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் கரெக்டாக ஆப்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து மெயினாக ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி ரெஸ்யூம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வீடியோ போகிறத விட ஒரு ப்ரொஃபஷனல் கெரியர் கோச் வந்து நமக்கு ஒரு வெபினார் மாதிரி எடுத்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து நான் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எல்லாமே போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா லேர்ன்பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வெப்சைட், அதாவது ஒரு கம்பெனி, ஒரு எஜுகேஷனல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபுல்லாக ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வெபினார் கண்டக்ட் பண்ணுற போகிறாங்க. இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகே, இந்த வெபினாரில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்ச அந்த ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி கம்மிங் சாட்டர்டே வந்து அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்யூம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பீப்புள்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போடுங்க. எப்படி உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து கரெக்டாக ஸ்கோப்பாக வச்சுக்கிறது, ரெக்ரூட்டர் பார்த்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெபினார் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. ஒரு நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரிசர்ச் பண்ணி எடுத்ததில் அது ஒரு ஈவெண்ட்டு, ஒரு லைவ் வெபினார். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது யாருமே பெருசாக கண்டுக்கல. ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு எஃபெக்டிவான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து எப்படி வின்னிங் ரெஸ்யூம்ஸ், அதாவது ஒரு வின்னிங் ரெஸ்யூம்ஸை எடுத்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதில் உங்கள் ரெஸ்யூம்ஸில் என்னென்ன மார்க் இருக்கோ இல்லை என்னென்ன அடிஷ்னல் ஸ்கில் இது பண்ணமோ, ஸோ எந்தெந்த டெம்ப்ளேட்ஸ் வைக்கலாம், எந்தெந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம் வெபினார்ஸில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அந்த வெபினாரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வெபினாரில் நீங்கள் நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் ஹைரிங் மேனேஜர்ஸ் வித் த ஹைரிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைரிங் மேனேஜர்ஸோட நீங்கள் கொலாப் பண்ணி சம் கேண்டிடேட்ஸை வந்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூலிங் அண்ட் கண்டக்டிங் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுறது ஃபைனல் ரவுண்ட் அட்டன் பண்ணுற வரைக்கும் அவங்களோட இன்டர்வியூஸ் அண்ட் கால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அவுட் வித் வேரியஸ் ஹச்ஆர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற டீமுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா, உங்கள் கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா, இப்போ என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் இன்டர்ன் ரோல் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த கம்பெனி எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெங்களூரில் லொக்கேட்டாக இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரியே தான் நான் படித்த மாதிரியே தான் டிஸ்கிரிப்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு படித்த மாதிரியே தான் இதுலேயுமே பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எடுத்தோடனே நம்ம வந்து அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹச்ஆர் இன்டர்ன் அப்படிங்கிற இதுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் லிங்க்குக்கு வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் எல்லா ஃபீல்டுமே வந்து ரெக்ரூட்டான ஒரு ஃபீல்டு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஆப்ஷனில் விட்டுறாதீங்க. எல்லா ஃபீல்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா ஃபீல்டுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்மிட் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அண்ட் சிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் ரெஸ்யூம் சிவியில் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது அட்டாச் அப்படிங்கிற இது ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட வேலிடான ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, வித் இன்ஷியலோட கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான 10 டிஜிட்ஸ் நம்பர் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் கரண்ட் கம்பெனினா நீங்கள் இப்போ எந்த கம்பெனியாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு இல்லை. ஸோ அதனால் இது வந்து ரெக்கார்ட் ஃபார்ம் கேட்கல. அதனால் இதை நீங்கள் வந்து ஆப்ஷனில் விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் பேஜ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலோட யூஆர்எல், அதாவது உங்களோட ப்ரொஃபைலோட யூஆர்எல் கேட்டிருக்காங்க, உங்களோட லிங்க். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம்
tell us about yourself அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, tell us about yourselfனா why does this role is interest you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீங்க வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்க டைப் பண்ணி, அதாவது ஒரு கவர் லெட்டரோ சம்திங் என்னமோ டைப் பண்ணி நீங்க அதை வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, have you done something similar before, if you could have elaborate on your experience அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வந்து இது ஆப்ஷனல் தான், இதை வந்து நீங்க விருப்பமாக தான் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனில் விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி டீடைல்ஸை பேசிக்காக கேட்டிருக்காங்க. வாட் யூ நோ அபவுட் ஸ்பிரிண்டோ, இந்த கம்பெனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆப்ஷன் தான், இது விருப்பமாக தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம், இல்லைனா வந்து ஆப்ஷனில் விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் கவர் லெட்டர் ஏதாவது அட்டாச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்தரா மெயில் வரும். ஸோ மெயிலில் தான் உங்களுக்கு ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு MBA படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் ஸோ எனி கிராஜுவேட் பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த HR ஒரு இன்டர்ன் இப்போ HR ஃபீல்டில் போகிறேன் அப்படிங்கிற இருக்க பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா லேர்ன் பெல்ல இருக்க ஒரு ஈவெண்ட் வெபினார், அதாவது ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெபினார் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours நடக்குது. கம்மிங் சாட்டர்டே 11 to 12 PM வரைக்கும், அதாவது ஆஃப்டர்நூன் மதியானத்தில் ஒரு 11 PMலேருந்து ஒரு 12 PM வரைக்கும் எல்லாருமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸ் கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கெரியர் கோச் வந்து தான் நமக்கு வந்து கைட் பண்ண போறாங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லைனா கூட இன்டர்ன்ஷிப்பா தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.